எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் 7th June கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் எப்போது கையொப்பமிடப்பட்டது? ஆன்சர் 2025 செப்டம்பர் 8 இந்திய அரிய மணல் ஆலை முதன்மையாக கையாளும் மற்றும் செயலாக்கும் கனிமம் எது? ஆன்சர் மோனாசைட். அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக எந்த மொழி உள்ளது? ஸோ ஒரு 3 மொழி இருக்கு. 4வது மொழியா ஹிந்தியை வந்து இப்போ சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஏற்கனவே உள்ள 3 மொழி எதுனா அசாம், ஆங்கிலம் மற்றும் போடோ. இப்போ ஹிந்தியும் சேர்த்திருக்காங்க. 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பெங்களூர்ல நடைபெற்றிருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. ஐஎன்எஸ் சன்ஷோதக் கப்பலை கட்டிய நிறுவனம் எது? ஆன்சர் கொல்கத்தால உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் தான் கட்டியிருக்கு. தமிழ்நாட்டின் மொத்த பாசன பரப்பில் எத்தனை சதவீத நிலங்களுக்கு ஆறுகள் வழியாக பாசன வசதியானது கிடைக்கிறது? ஆன்சர் 55% நிலங்களுக்கு. 2026 ஆண்டுக்கான மகளிர் T20 உலக கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க 7th டைம். இந்த போட்டி இங்கிலாந்துலையும் வேல்ஸ்லையும் நடைபெற்றது. 7th July கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏற்கனவே இதை பற்றி இதே டாபிக்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது you will never change your life until you change something you do daily. அதாவது நம்ம எவ்ரிடே ஒரு விஷயம் பண்றதுல ரொட்டீனை நம்ம சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் அப்படின்னா லைஃப்லயும் சேஞ்ச் இருக்காது. உங்களுக்கு வேணும், வாழ்க்கையை மாற்றணும், உங்களுக்கு பிடிச்சபடி மாற்றணும் அப்படின்னா அதுக்கான விஷயத்த உங்களுடைய ரொட்டீன்லையும் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ல நம்ம ஹெல்த்தியான சாப்பாடை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்க நல்லா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்க லைஃபை நீங்க மாத்தணும், நீங்க ஒரு பொசிஷனுக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ல படிக்கிறதுக்கான டைமை நீங்க ஒதுக்கி ஆகணும். ஸோ ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள் பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டினியூவா உங்களுடைய ரொட்டீன்ல படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ டெய்லி ரொட்டீன்ல நீங்க பண்றதுல மாற்றம் இல்லாம எனக்கு அது மட்டும் வேணும்னு கேட்டா அப்படி எப்படி கிடைக்கும்? நீங்க உங்க ரொட்டீனை மாத்தினாதான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்றாங்க, நீங்க உங்க லைஃபை மாத்தணும் அப்படின்னா டெய்லி நீங்க பண்ற விஷயத்துல மாற்றம் நடக்காத வரைக்கும் அந்த மாற்றம் நடக்காது அப்படிங்கிறதா இன்னைக்கான குவாட். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு 125 அடி உயர சிலைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் இப்போ கொல்கத்தால பாத்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு வந்து 125 அடி உயரத்துல வந்து சிலை அமைக்கிறாங்க. ஏன் 125 அப்படின்னா அவருடைய 125வது பிறந்த நாள் தான் இப்போ செலிப்ரேட் பண்றோம். இவர் 1901 பிறந்திருக்காங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இவருடைய 125வது பிறந்த நாளையொட்டி இப்போ அவருக்கு 125 அடி உயரத்துல கொல்கத்தால வந்து சிலையானது அமைக்கிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். எப்போ பிறந்தாங்க? 1901 ஜூலை 6 பிறந்திருக்காங்க. காலமானது 1953 ஜூன் 23. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 கீழே வந்து சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பு அந்தஸ்து வேணாம், ஒரே நாடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றியவர் தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அவங்க அந்த ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து வேணான்னு சொல்லிட்டு போராடி இருப்பாரு. ஸோ இவர் வந்து அதன் காரணத்துக்காக டிடென்ஷன்ல வச்சிருப்பாங்க, காவல்ல. அங்கேதான் வந்து காவல்ல இருக்கும்போது இவர் உயிரிழந்திருப்பாரு. ஸோ அவருடைய 125வது பிறந்த நாளையொட்டி இப்போ அவருக்கான சிலையானது கொல்கத்தால அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஆர்டிகல் பத்தி நான் எஸ்டர்டேவே சொல்லியிருப்பேன். பிளஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஜம்மு காஷ்மீருக்குன்னு நிரந்தர குடியுரிமை பெற்றவங்க இவங்க தானே சூஸ் பண்றதுக்கான அதிகாரம்லாம் இருக்கு ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் பார்த்திருப்போம் நேத்து. அது என்ன ஆர்டிகல் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இந்த சிறப்பு அந்தஸ்துங்கிறது 2019 நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியா, ஜம்மு காஷ்மீர் லடாக்னு சொல்லிட்டு 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க.
ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தியவர் தான் இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி. அடுத்த ரீசன் நியூஸ். ஸோ இப்போ நேதாஜி சிலை, இப்போ பிரிட்டிஷோடைய கட்டட கலைஞர் இருக்கார் இல்லையா, எட்வின் லூட்டியன்ஸ், அவரோட நினைவுல குடியரசுத் தலைவர் மாளிகையில சிலையானது அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிலையை நீக்கிட்டு ராஜாஜி அவர்களுடைய சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய மொன்டானா பல்கலைக்கழகத்துல மகாத்மா காந்தி அவர்களுடைய மார்பளவு சிலை அப்படிங்கிறது இப்போ அமைச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ளது? சயின்ஸை வந்து கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் தான் அமைக்க போறாங்க. இப்போ ஒரு நபர் வந்து இப்போ இன்சூரன்ஸ் போடணும், லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்க, ஆயுள் காப்பீடு போடுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு பிரீமியம் தொகை செலுத்தி தான் அவங்க இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். பிரைவேட் கம்பெனிலலாம், பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் போடுறாங்கன்னா அப்போ இப்போ அந்த கூட்டுறவு துறையிலே உறுப்பினர்களா இருக்காங்க, கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர்களா இருப்பாங்க இல்லையா, அந்த உறுப்பினர் வந்து இப்போ இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்காக இந்த கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு குறைந்த செலவுல ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது பெற முடியும். ஸோ அதன்படிதான் இப்போ கூட்டுறவு அமைச்சகம் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆயிடுச்சு. அதையொட்டி தான் இந்த கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமானது இப்போ நிறுவப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ். கூட்டுறவு அமைச்சர் யாரு? அமித்ஷா. உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அமித்ஷா வந்து இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் 8.5 லட்சம் கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு. அதுல 30 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பயனுள்ளதாக இந்த காப்பீட்டு நிறுவனமானது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு சேவை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுவே வந்து கூட்டுறவு அடிப்படையில தான் கூட்டுறவு நிறுவனங்கள் சேர்ந்துதான் பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு சேவையை நம்ம நாட்டில் தொடங்கி இருக்காங்க. ஸோ இப்போ ஓலா, நெக்ஸ்ட் ஊபர், இந்த மாதிரி நம்ம ஆப் மூலமாகவே எங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டாக்ஸி புக் பண்ற வசதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனங்கள் இணைஞ்சு பாரத் டாக்ஸியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 2013 தான் இந்த நேஷனல் உணவு பாதுகாப்பு சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது இயற்றப்பட்டது. ஸோ எல்லாருக்குமே வந்து உணவு கிடைக்கணும், சாப்பாடு இல்லாம பாதிக்கப்படக்கூடாது மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அனைவருக்கும் உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக இயற்றப்பட்டது. மிக வறுமையில வாடக்கூடிய ஏழை மக்களுடைய இறுதி சட்ட பாதுகாப்புக்காக இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் தான் அந்தியோதயா அன்ன யோஜனா அந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. 2000ஆம் ஆண்டுல அதை லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் கீழே ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் அப்படிங்கிறது இலவசமா கொடுக்குறாங்க, அரிசி அல்லது கோதுமை. யாருக்கு கொடுப்பாங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னா புவரஸ்ட் புவர், அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கவங்களுக்கு இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 35 kgக்கு உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்துல 2 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உறுப்பினருக்கு 7 கிலோ அப்படின்னு சொல்லி 2 உறுப்பினருக்கு 14 கிலோ கொடுப்போம். மொத்தமாவே ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோன்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஒரு நபருக்கு 7 கிலோன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு 14 கிலோ அப்படிங்கிற மாதிரி குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த குறைக்கிறதுக்காக இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வந்து திருத்தம் மேற்கொள்ள போவதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இதை எகைன் பார்க்கிறோம். ஏற்கனவே இது பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். தமிழ்நாட்டுல சராசரி குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 3.54. ஒரு குடும்பத்துக்கு 3.54 நபர்கள் இருக்கிறாங்க சராசரியா தமிழ்நாட்டுல. இப்போ தமிழ்நாட்டுல 18,64,600 அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகள் பயன்பாட்டுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி குறைக்கிறீங்கன்னா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். இந்த ஸ்கீம் வந்து நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. 2000ஆம் ஆண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல் எது? ஆன்சர் INS மகேந்திரகிரி. ஸோ இப்போ இந்திய கடற்படையில பாத்தீங்கன்னா இந்த INS மகேந்திரகிரியை வந்து இணைக்கிறாங்க. இது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6வது போர்க்கப்பல். இது வந்து ஸ்டெல்த் போர்க்கப்பல் சொல்றோம் இல்லையா, அதாவது எதிரிகளுடைய ரேடார்ல சிக்காம மறைமுகமாக இந்த மகேந்திரகிரி கப்பல்னால பயணிக்க முடியும். இதுல மேம்படுத்தப்பட்ட மிசைல் ஏவுகணை அப்படிங்கிறது பொருத்தப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ்
கீழ் கட்டப்பட்ட 6வது கப்பல். ஸோ இப்போ வந்து இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்துல சேவையில இணைக்கிறாங்க இந்திய கடற்படையில. எங்க கட்டியிருக்காங்கன்னா மும்பைல மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தினால கட்டப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை போர் கப்பல் வடிவமைப்பு பிரிவுனாலதான் இந்த கப்பல்ங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பசுஜன்ய யுத் அபியாஸ் எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது? ஆன்சர் தேசிய ஒரே சுகாதார இயக்கம், அதாவது நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன். இது 2024ல லான்ச் பண்ணதா இந்த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது. இப்போ விலங்குகள்கிட்ட மனிதர்களுக்கு நோய் பரவுதலையா, ஸோ அந்த நோயை கட்டுப்படுத்துறது, அதுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குறது, மருந்துகள் வழங்குறது ஆகியவற்றுக்காக தான் விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு நோய் பரவுறத கட்டுப்படுத்துற வகையில தான் இந்த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது 2024 லான்ச் பண்ணாங்க இல்லையா, இந்த மிஷன் கீழே தான் இப்போ பசுஜன்ய யுத் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ட்ரில் வந்து நடத்திருக்காங்க, ஒரு பயிற்சியை வந்து நடத்திருக்காங்க. என்னன்னா இப்போ நம்ம மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, தர்மா கார்டியன், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்கன்னா விலங்குகளுக்கு ஒரு நோய் மனிதர்களுக்கு பரவுற மாதிரி ஒரு செயற்கையான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு உடனடியாக நம்ம எவ்வளவுக்கு தயார் நிலையில இருக்கோம், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்த அந்த நோய் பரவுச்சுன்னா அந்த டெஸ்டிங் அனுப்புறது, அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை ஒருங்கிணைச்சு அவசர கால நடவடிக்கைகளை எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிற வகையில தான் இந்தியாவுடைய ப்ரிப்பேர்னஸ் பத்தி தான் இந்த விலங்குகள் நோய் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ப்ரிப்பேரா இருக்கோம் அதுக்கான ஒரு டெஸ்டா தான் இதை நடத்திருக்காங்க. இந்த பசுஜன்ய யுத் அபியாஸ் தேசிய ஒரே ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் கீழே. ஸோ இது வந்து நாக்பூர்ல ஒரு தேசிய சுகாதார நிறுவனம் இருக்கு. அந்த தேசிய சுகாதாரத்தை நிறுவனத்தை மையமா வச்சு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினாலதான் இந்த நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. ஸோ இப்போ நடத்திருக்காங்க இல்லையா இந்த ட்ரில், இது வந்து தேசிய அளவிலான மாதிரி பயிற்சி, இந்த பசுஜன்ய யுத் அபியாஸ் அப்படிங்கிறது. மத்திய பிரதேசத்துல விதிஷாங்கிற இடத்துலதான் இந்த ட்ரில்ல வந்து நடத்திருக்காங்க. யார் நடத்திருக்காங்கன்னா கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தின் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம் ஸ்டேட்டுடைய போர்ஜூலி சதுப்பு நிலம் தான் இப்போ பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம உயிரியல் பன்முக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், பல்லுயிர் பாரம்பரிய சட்டம் சொல்லிட்டு அது 2002ல வந்து இயற்றிருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின் கீழ் வந்து ஒரு மாநில அரசு உள்ளூர் மக்கள்கிட்ட ஆலோசிச்சுட்டு, உள்ளூர் அமைப்புகள்கிட்ட ஆலோசிச்சுட்டு ஒரு இடத்த வந்து பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்க முடியும், அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்க முடியும். ஸோ அதன்படி அசாம்ல இந்த போர்ஜூலி சதுப்பு நிலமானது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான சட்டம் 2002ல இயற்றப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கு, அந்த உள்ளூர் அந்த பகுதியை சேர்ந்த இனங்கள் அங்கே இருக்கு, அழிந்து வரக்கூடிய நிலையில உள்ள உயிரினங்கள் அந்த இடத்துல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிப்பாங்க. எந்த சட்டத்தின் கீழ்னா இந்த 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின் கீழ். ஸோ அந்த மாநில அரசை வந்து அதை அறிவிக்க முடியும். இப்போ போர்ஜூலி சதுப்பு நிலத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய பல்லுயிர் ஆணையம் அப்படிங்கிறது செயல்படுது. இந்த பல்லுயிர் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றுச்சூழல், வனம், அப்புறம் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இது வந்து பரிந்துரைகளை வழங்கும், எந்தெந்த பகுதிகளை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிக்கலாம், அதை எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு இது பரிந்துரைகளை வழங்கும். அடுத்த ரீசன் நியூஸ், இந்தியாவுடைய 100வது ராம்சார் தலமாக சுர்ஹாத்கல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது இன்னொரு பேரு, நார்மலா சுர்ஹாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சிலிசேரி ஏரி ராஜஸ்தான்ல இருக்கு, இது 96வது ராம்சார் சைட்டு. பாட்னா பறவைகள் சரணாலயம் இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, இதுவும் ராம்சார் தலமா 97வது தலமா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 98வது ராம்சார் தலமாக சாரிதந்த் வெட்லாண்ட் சதுப்பு நிலமானது சேர்த்திருக்காங்க. 99 வந்து ஷீகா ஜீல் பறவைகள் சரணாலயமானது சேர்க்கப்பட்டிருக்கு, இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக், இந்தியா ஹேண்ட்மேட் எப்போது தொடங்கப்பட்டது? சயின்ஸ் 2023. இந்தியா ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது என்னன்னா
இந்தியானா நம்ம நாடு, ஹேண்ட்மேன்னா இப்போ கைவினை பொருட்கள், இப்போ கையால செஞ்சிருப்பாங்க இல்லையா கைவினை பொருட்கள், அந்த கைவினை பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு டிஜிட்டல் தளம் தான் இந்தியா ஹேண்ட்மேட் அப்படிங்கிறது. ஸோ கைவினை பொருட்களை கைவினை கலைஞர்கள் இந்தியா ஹேண்ட்மேட் அப்படிங்கிற டிஜிட்டல் தளம் வழியாக இலவசமாக மார்க்கெட்டிங் பண்ணி விற்பனையாளர்களுக்கு வழங்க முடியும். விற்பனையாளர்கள் இப்போ எப்படி அமேசான்ல நம்ம வந்து ஆர்டர் பண்றோம், அதர் வெப்சைட்ல நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு பொருளை வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியாவில் ஹேண்ட்மேட், அதாவது கையால் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்களை வாங்குறதுக்கான ஒரு தளம் தான் இந்த விற்பனை மற்றும் வாங்குவதற்கான தளம் தான் இந்த இந்தியா ஹேண்ட்மேட் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் கைவினை பாரம்பரியத்திற்கான ஒரு டிஜிட்டல் தளம் இந்தியா ஹேண்ட்மேட் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் எண்ம இந்திய கழகம் சார்பில் தான் இந்த டிஜிட்டல் தளம்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைவினை பொருட்கள், அப்புறம் ஜிஐ டேக் பெற்ற பொருட்களை இங்கே விற்பனை செய்யலாம். அப்புறம் ஒரு மாவட்டம் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், ஒன் ப்ராடக்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. அந்த திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு மாவட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளும் இங்கே வந்து விற்பனை செய்யலாம். இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ நேரடியாக டிஜிட்டல் சந்தையாக இது செயல்படுது. நேரடியாக ஒரு பொருளை வந்து விற்கணும்னா விற்க முடியும். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை வாங்குறவங்க ஈஸியாக வாங்கிக்கலாம். வருமானமானது அதிகரிக்குது, கைவினை பொருட்கள் விற்கிறவங்களுடைய வருமானம். நெக்ஸ்ட், பாரம்பரிய கைவினை கலைகளை பாதுகாக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒரு விற்பனை தளமா செயல்படுறதுனால அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்க தொடர்ந்து அந்த பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து, துறை சார்ந்த தகவல்கள். 64.66 லட்சம் கைத்தறி மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு வந்து இந்தியாவில் இந்த இந்தியா ஹேண்ட்மேட் மூலமாக உதவிகளானது வழங்கப்படுது. கைத்தறி நெசவாளர்கள்ல 71% பெண்கள் இருக்காங்க. மொத்த கைவினை கலைஞர்கள்ல 64% பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக். சால்வ் தளத்தின் முதல் தரை சோதனையை எந்த அமைப்பு மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் சால்வ் தளத்துடைய முதல் தரை சோதனையை நடத்திருக்காங்க. சால்வ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ராக்கெட் அமைப்பு தான். ஸோ இப்போ நம்ம ககன்யான் திட்டத்தின் கீழ் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு LVM-3 ராக்கெட் தான் வந்து யூஸ் பண்ண போறதாகவும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த சால்வ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம முன்னாடி வீரர்கள்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்கணும். ஏன்னா பாதுகாப்பாக அவங்கள பூமிக்கு கொண்டு வரணும், விண்வெளிக்கு அனுப்பணுங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் அப்படிங்கிறது நடக்கும், நிறையா டெஸ்ட். ஸோ அதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் தான் இந்த சால்வ் அப்படிங்கிறது. LVM-3 வச்சே நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா அது விலை உயர்ந்த அதி தொழில்நுட்பம் மிக்க ஒரு ராக்கெட். ஸோ அதை நம்ம டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக குறைந்த விலையில் உருவாக்கப்பட்ட இந்த சால்வ் அப்படிங்கிற ஒரு லான்ச்சர், அதாவது ராக்கெட்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் சால்வ். ஸோ இப்போ என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சால்வ் வந்து சரியா செயல்படுதா, சால்வை வச்சு அதில் நம்ம ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு கிரியூ மாடல் அதுக்குள்ளே வச்சு தானே விண்வெளி வீரர்கள் அனுப்புவாங்க, அவங்க விண்வெளி வீரர்கள் இருப்பதற்கான இடம். ஸோ அதில் இந்த ராக்கெட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிட்டு ரிட்டர்ன் அவங்கள பூமியில் கொண்டு வந்து விடணும், பத்திரமா பூமியில் சேர்க்கணும். ஸோ அப்போது அந்த கிரியூ மாடலை பூமியில கொண்டாந்து பத்திரமா இறக்குவதற்கான ஒரு டெஸ்டிங்காக தான் இந்த சால்வ் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து முன்கூட்டி நடத்திருக்காங்க. இந்த ராக்கெட் கரெக்டா செயல்படுதான்னு சொல்லிட்டு, எதுக்காக கிரியூ மாடல் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சால்வ் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ வானத்துல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இது தரையில லான்ச் பண்ணி, வானத்துல ஒரு 14 to 17 கிலோமீட்டருக்கு லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தரையில லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி லான்ச் பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஸோ ககன்யான் திட்டத்திற்காக சால்வ் தளத்தை வந்து இஸ்ரோ வந்து சோதனை பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில். சால்வ் அப்படின்னா சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அந்த சால்வ் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம். இதோடைய முதல் தரை சோதனையை இப்போ நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோ பத்தி பார்த்தோம்னா, இது 1969 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கு. அடுத்த சமிட், பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாஹாத்தி. அசாம்ல குவாஹாத்தில தான் இந்த பிரிக்ஸ் நாடுகள் பங்கேற்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஸோ போதைப் பொருளை வந்து ஒழிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த கூட்டத்தில் ஆலோசனை அப்படிங்கிறது மேற்கொண்டிருப்பாங்க. இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான கூட்டம். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறதோட அதில் வந்து ஒரு 11 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரிக்ஸ் ஹெட் ஆஃப் ஆன்டி ட்ரக் ஏஜென்சிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது குவாஹாத்தில ஜூலை 6, 7 இந்த 2 தேதிகளில் நடந்திருக்கு.
ஸோ போதைப் பொருள் கடத்தலை வந்து தடுக்கிறதுக்கான வலையமைப்புகளை வந்து உருவாக்கணும், அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் அதுக்கான சர்வதேச ஒத்துழைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இதுதான் பிரிக்ஸ் நாடுகள். அதில் லேட்டர் தான் வந்து ஜாயின் பண்ண நாடுகள் ஒரு 6 நாடுகள் இருக்கு. அது என்னன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் இந்தோனேஷியா. லாஸ்டா வந்து சேர்ந்தது தான் இந்த இந்தோனேஷியா. இது 2025ல சேர்ந்திருக்கும். மற்ற நாடுகள் 2024ல சேர்ந்திருக்கும். 2006ல லான்ச் பண்ணிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க பிரிக்ஸை. சயின்ஸ் அண்ட் டெக். எல்னினோ காரணமாக எந்த மின் உற்பத்தி பாதிக்கப்படும்? ஸோ எல்னினோ அப்படின்னா பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாச்சுன்னா எல்னினோ, இயல்பை விட குறைவா பதிவாச்சுன்னா லானினோன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் எல்னினோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்னினோ அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அந்த இயர்ல வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஸோ நம்மளுடைய இந்தியாவிலே தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதனால நம்மளுடைய மழைப்பொழிவு கம்மியாகி சில இடங்கள்ல வறட்சி இருக்கும், நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும், மழையானது போய்ச்சிரும், அந்த விண்ட் எனர்ஜியும் கம்மியாயிரும். அப்போ என்ன மின்சார உற்பத்தி கம்மியாகும் அப்படின்னு பார்த்தா நீராற்றல் மூலமா உற்பத்தி செய்யற மின்சாரம் கம்மியாயிரும், காற்றாலை மூலமா உற்பத்தி செய்யற மின்சாரம்ங்கிறது கம்மியாயிரும். ஆன்சர் காற்றாலை மற்றும் நீர்மின் உற்பத்தி அப்படிங்கிறது எல்னினோ காரணமாக குறைஞ்சிரும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா 18 டெராவாட் ஹவர்ஸ் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மின்சார உற்பத்திலேருந்து 18 டெராவாட்ஸ் ஹவர்ஸ் மின்சார உற்பத்தியானது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில 1% கம்மிங்கிறனால நம்ம அந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இப்போ நம்ம புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் போது அதுல இருந்து மின்சார உற்பத்தி குறையிறதுனால நம்ம ஃபாசில் ஃபியூல், அதாவது புதைப்படிம எரிபொருளை நம்பி இருக்கிற மாதிரி நமக்கு ஆயிரும். ஸோ கவனிங்க, எல்னினோ காரணமா இந்தியாவில் காற்றாலை நீர்மின் உற்பத்தி குறையும். பசிபிக் பெருங்கடல்ல மேற்பரப்பு வெப்பநிலை ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், வெப்ப மாற்றம் தான் இந்த எல்னினோ அதிகரிக்கிறதுனால காற்று வீசுற வேகம் குறைஞ்சிரும், பருவநிலையானது பொய்க்கும். இதனாலதான் நமக்கு மின்சார உற்பத்தி நீராற்றல் மூலமா காற்றாலை மூலமா கிடைக்கிறது குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் 2027க்குள்ள சுமார் 18 டெராவாட் ஹவர் மின் பற்றாக்குறையானது ஏற்படலாம். இது நம்ம இந்தியாவோட மொத்த உற்பத்தியில 1% கம்மிங்கிறனால இது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரியும் கெஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த மின்சார உற்பத்தி 1846 பில்லியன் யூனிட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சுமார் 40% மழை பொழிவானது குறைஞ்சிருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா, அது வந்து ஜூன் மாசத்துல மொத்த இந்தியாவில் ஒப்பிடும்போது 40% மழை பொழிவு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1901லேருந்து நம்ம ஒப்பிடும்போது ஜூன் மாசத்துல 5வது முறையாக இந்த மாதிரி மழை பொழிவு கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் 31 நிலவரப்படி இந்தியாவுடைய புதைப்படிவமற்ற மின் உற்பத்தி திறன் எவ்வளவா இருக்குன்னு பார்க்கலாம். சூரிய ஆற்றல் மூலமா 150 ஜிகாவாட் உற்பத்தி செய்யறோம், காற்றாற்றல் மூலமா 56 ஜிகாவாட், பெரிய நீர்மின் திட்டங்கள் மூலமா 51 ஜிகாவாட். ஸோ மொத்தமா ஒரு 283.46 ஜிகாவாட் மின்சாரமானது நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஜூலை 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஜூலை 15ல அதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பாலிட்டி குரூப் 1க்காக பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இதை பத்தி டீடைலா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். சியாமா பிரசாத் முகர்ஜிக்கு 125 அடி உயர சிலைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் மத்திய கூட்டுறவு அமைச்சகம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2013ஆம் ஆண்டு. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள 6வது ப்ராஜெக்ட் 17A ஸ்டெல்த் போர்க்கப்பல் எது? ஆன்சர் INS மகேந்திரகிரி. பசுஜன்ய யுத் அபியாஸ் எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது? ஆன்சர் தேசிய ஒரே சுகாதார இயக்கம், நேஷனல் ஒன் ஹெல்த் மிஷன். எந்த மாநிலத்தின் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். இந்தியா ஹேண்ட்மேட் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. சால்வ் தளத்தின் முதல் தரை சோதனையை எந்த அமைப்பு மேற்கொண்டது? ஆன்சர் இஸ்ரோ வந்து மேற்கொண்டிருக்காங்க. பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாஹாத்தி. எல்னினோ காரணமாக எந்த மின் உற்பத்தி பாதிக்கப்படும்? ஆன்சர் காற்றாலை மற்றும் நீர்மின் உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும்.
இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.